வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நவம்பர் 14 குழந்தைகள் தினம். மாமா நேரு என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினத்தை நாடு முழுவதும் அவர்களுக்கு செல்லமான, அவர்களுக்கு பிரியமான, அவருடைய ரோஜா பூக்களை போல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் ஒரு மறுபார்வை, ஒரு மீள்பார்வை பார்க்க வேண்டிய நிலையில் இந்த 65 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இருக்கிறோம். சுதந்திரம் பெற்று ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒருங்கிணைந்த நாடாக மாறிய பிறகு இந்தியாவில் குழந்தைகளுடைய உரிமை எவ்வாறு வளர்த்தெடுக்கப்படுகிறது? குழந்தைகள் வளர்த்தெடுக்கப்படுகிறார், எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். அவருடைய உரிமைகள், அவர்களுக்கான சலுகைகள், அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே முறைப்படி கிடைக்கின்றனவா என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். குழந்தைகள் சிட்டுக்குருவியை போல விட்டு விடுதலையாகி செல்ல வேண்டிய இடத்தில், செல்ல வேண்டிய நேரத்தில், செல்ல வேண்டிய வயதில் அவர்கள் புத்தக பொதிக்குள் ஒளிந்து கிடப்பதை, புதைந்து கிடப்பதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பாடம், படிப்பு நிச்சயம் மிக முக்கியம், அவசியம், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் குழந்தைகளுடைய படிப்பு என்று கூறிக்கொண்டே அவருடைய மற்ற விஷயங்களை எப்படி நாம் கவனிக்காம போய்விடுகிறோமா? ஒரு மிஷின், ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை நாமும் ஆட்பட்டு நம்முடைய குழந்தைகளும் அங்கு ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இதுவற்றை தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நமது முன்னாள் பிரதமரும் ஆசிய ஜோதி என புகழப்பட்டவருமான ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் இந்தியாவின் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் குழந்தைகளை பேணி பாதுகாப்பதில், வளர்ப்பதில், கல்வி கொடுப்பதில், மதித்து நடத்துவதில் இந்தியா உலகத்திலேயே மிகவும் பின்தங்கியுள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் பிறந்தது முதல் 5 வயதிற்குள் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 15 லட்சம் என்கிறது யூனிசெஃப். வறுமை, ஊட்டச்சத்து குறைவு, மருத்துவ உதவி கிடைக்காமை, மலேரியா, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு இவ்வளவு அதிக குழந்தைகளை பலி கொடுக்கிறோம். பிறக்கின்ற குழந்தைகளில் ஆண்டுக்கு 60,000 குழந்தைகள் அனாதைகளாக கைவிடப்படுகின்றன. இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க எவ்வளவு சட்டங்கள் வந்த போதிலும் 8 கோடி குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர். அனைவருக்கும் கல்வி இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளது. இவை யாவும் குழந்தை சம்பந்தப்பட்ட சமூக பிரச்சனைகள். ஆனால் அதே சமயம் குடும்பங்களில் நாம் குழந்தைகள் உரிமைகளை மதிக்கிறோமா? கடமைகளை அவர்கள் கற்க நாம் முன்மாதிரி ரோல் மாடல்களாக இருக்கிறோமா என ஒவ்வொரு பெற்றோரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம். ஒன்று, நம் விருப்பங்களை குழந்தைகளிடம் திணிக்கிறோம், அல்லது குழந்தைகளை பொறுப்பில்லாமல் அவர்கள் விரும்பியபடி அதிக செல்லம் கொடுத்து கெடுக்கிறோம். பள்ளிகளில் ஆசிரியர்கள் குழந்தைகளை அணுகும் முறை அடிக்கடி செய்திகளில் அடிபட்டு பலமான விமர்சனங்கள் பெறுகின்றன. குழந்தை வளர்ப்பு என்பது கவனமாக கைகொள்ள வேண்டிய கலை. நாம் குழந்தைகளை, அவர்களின் உரிமைகளை மதிக்கிறோமா, அலட்சியப்படுத்துகிறோமா, அல்லது அதிக செல்லம் தந்து கெடுக்கிறோமா? அதிகம் செல்லம் கொடுத்து கெடுத்து விடுகிறோமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குழந்தைகளுடைய உரிமை மறுக்கப்படுகிறதா? அதிகம் செல்லம் கொடுப்பது கூட ஒரு அபாயமாக போகக்கூடிய ஒரு ஆபத்தை நம்ம பார்க்கிறோம். செல்லம் கட்டாயமா கொடுக்க போனோம், அந்த செல்லம் கூட ஒரு வரையறை. இந்த வரையறை அப்படிங்கிற வார்த்தையில் தான் எல்லா சிக்கலுமே ஆரம்பிக்குது. எது எப்படி செய்யணும், எது எப்ப செய்யணும், எது ஏன் செய்யணும், எது ஏன் செய்யக்கூடாது, நிறைய கண்டிஷன்களா போட்டு குழந்தைகளை நம்ம கூடுதலான மனச்சுமைக்கு ஆளாக்குறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்மிடையே இது பற்றி விவாதிப்பதற்காக ஒரு முக்கியமான விஐபி நம்மோட இருக்கிறார். அவர் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவர் கார்த்தி என்ற ஒரு சிறுவர். பார்த்தா 9ஆவது படிக்கிற மாதிரி தெரியாது, ஒரு குழந்தை அப்படிங்கிறனால அவர் சேர்த்துட்டு வரும். அதே மாதிரி கல்வியாளர் மாலதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த திரு அருமைநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல கார்த்திட்ட இருந்தே அப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வேற பாஸ் பண்ணிடலாம். நீங்க நிறைய குவிஸ் போட்டி எல்லாம் கலந்துப்பீங்க இல்லையா? அதனாலதான் நீங்க ஜிகே நிறைய ஒரு பொது அறிவுல கலந்துப்பீங்க. அதுல உடனே உங்களுக்கு கஷ்டமான கேள்வி இருந்தா பாஸ் சொல்லிடுவீங்க, அடுத்த சொல்ல மாட்டீங்க. அப்ப இப்ப ஏன் பாஸ் சொல்றீங்க? நீங்க எப்படி போகுதுன்னு பாத்துட்டு சொல்லலான்னு பாத்தீங்களா? எப்படி பேசுறாங்க பாஸ் சொல்லாம? உங்களுடைய உரிமையை நான் நிலைநாட்டுறதுக்காக நீங்க சொன்ன உடனே அந்த கேள்வி நான் பாஸ் பண்ணிடுறேன். நான் மாலதி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த தொகுப்புல ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. நாம எப்படி வளர்க்கிறோம், எப்படி வளர்க்கக்கூடாதுங்கிற தாண்டி ஒரு ஆச்சரியமான கேள்வி, அதிகம் செல்லம் கொடுத்து கெடுக்கிறோமா அப்படிங்கிற வீடுகள் நம்ம பார்த்திருக்க முடியும். அப்பா அம்மாவையோ, அம்மா அப்பாவையோ திட்டுவாங்க, நீ தான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறன்னு. செல்லம் கொடுக்கிறது எப்படி கெடுக்கிற விஷயமா இருக்க முடியும்? செல்லம் கொடுக்கிறது, அன்பை பாராட்டுறது, அன்பை பொழியறது ஒரு வளர்த்திருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்க முடியும். கண்டிப்பா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். சோ செல்லம் கொடுப்பது அப்படின்றது நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வரையறைக்குள் இருந்ததுன்னா எந்த விஷயத்திற்கு கொடுக்கலாம், எதற்கு கொடுக்க கூடாது அப்படின்றது இருக்கு.
அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுக்குறோம், அந்த மருந்து கசப்பு, இன்ஜெக்ஷன் கூட போடுறோம். ஒரு இன்ஜெக்ஷன் வலிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடாம இருக்கிறது கிடையாது. சோ தப்பு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். செல்லம் கொடுக்க வேண்டும், என்னோட அன்பை நான் இப்படிதான் வெளிப்படுத்துவேன் அப்படின்றதுக்காக கேட்கறதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லக்கூடாது. சோ இந்த பேரண்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு கலை. ஆக்சுவலா இட் இஸ் an art which has to be learned by the parents. அது தெரியாததால் தான் நிறைய பிரச்சனை வருது. அது வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது கிடையாது. வந்து குழந்தை வளர்ப்புங்கிற ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ பெற்றோர்கள் எப்ப பாடம் கத்துக்கிறது? அவங்க முதல்ல இந்த கலையை கத்துக்கிட்டா தானே குழந்தைகள் சொல்லி தர முடியும். அவங்க பாடம் கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது? ஆமா, நேத்திக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆர்டிகல் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் நானு. என்னன்னா பேரண்டிங் பத்தி அப்கோர்ஸ் நானே ஒரு நிறைய பேரண்டிங் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவேன். ஆனா இது வந்து பேரண்டிங் பத்தி இந்தியால முதல் முறையாக வந்து மாடியூல்ஸ் ஆன் பேரண்டிங் வந்திருக்கு. இதுக்கு வந்து கோச்சஸ், பேரண்ட் கோச் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்க வந்து 8,000 இருந்து 15,000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்றாங்க இதுக்கு ஒரு மாடியூலுக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஒன்னு பார்த்தேன். ரொம்ப வந்து ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தது, இன்னொரு விதத்துல ஆச்சரியமா இருந்தது. ஒரு பேரண்டிங்கை எப்படி டீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, பேரண்டிங் அப்படின்னு நம்ம எல்லாரும் இப்ப எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பா அம்மா இப்படி வளர்த்தாங்க, எங்க சித்தப்பா சித்தி இப்படி வளர்த்தாங்க, இல்ல ஒரு நல்ல வீட்டுல ஒரு குழந்தை வளர்ந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி நான் என் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வளர்க்க முறைதான் இருக்கு. சோ அப்ப அங்க வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பேரண்டிங் cannot be taught to anybody. Parenting has to be learned because ஏன்னா அது வந்து child specific. என்னுடைய குழந்தை என்னுடைய வளர்ப்பு முறையில் நான் எப்படி பார்க்க முடியுமோ, so it has to be customized to according to each child at home. so அந்த parenting வரும்பொழுது எதற்கெல்லாம் செல்லம் கொடுக்கலாம், எதற்கெல்லாம் செல்லம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோஆபரேட்டிவ் என்வாயன்மெண்ட்ல வளர்க்கணும். அங்க வந்து போட்டியோ பொறாமையோ இருக்கக்கூடாது. எப்படி எல்லாருமே அவங்க ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு டாக்டரா இருந்தா அந்த ப்ரொஃபஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு இன்ஜினியரா இருந்தா அந்த ப்ரொஃபஷனுக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி குழந்தை வளர்ப்புன்னு வரும்போது ஈகோவெல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இது நம்முடைய குழந்தை, இந்த குழந்தைக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்றது ஒத்து வந்துட்டு வரணும். அங்க வந்து நீ பெரியவளா நான் பெரியவனான்ற கேள்வி வந்தா மட்டும்தான் குழந்தைகள் திசை மாறி போகிறது. அப்பொழுதுதான் அந்த செல்லம் கொடுக்கறது வந்து அளவுக்கு மீறி போய் அந்த குழந்தை பிகம்ஸ் மேனிபுலேட்டிவ். நான் அருமனார்ட்ட கேட்கிறேன், ஒரு ஆச்சரியமான பாயிண்ட் சொன்னாங்க. குழந்தை வளர்க்கிறது எப்படின்னு பெற்றோருக்கு முதல்ல பாடம் எடுக்கிற ஒரு பழக்கம், அதற்கான புது மாடல் எப்படி எல்லாம் பாடம் நடத்தணும், பெற்றோர்கிட்ட பாடம் நடத்தணும்னு. நம்ம ஊரை விட குழந்தை வளர்ப்புல இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய நாடு இருந்திருக்க முடியுமா? குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு கதைகள்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம வந்து சோறூட்டும் போதே அன்பை ஊட்டி வளர்த்தாங்க, சோறு ஊட்டும் போதே அறிவு ஊட்டி வளர்த்தாங்க, கருப்பையில குழந்தையா இருக்கும் போதே அபிமன்யு வந்து கலையெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அவ்வளவு விஷயங்கள் குழந்தை வளர்ப்புல உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமா இருந்த ஒரு நாட்டுல குழந்தை வளர்ப்பு எப்படி அப்படிங்கிற பற்றி பெற்றோருக்கு பாடம் நடத்த வேண்டிய ஒரு நிலைமை. கூட்டு குடும்பம் செதஞ்சு போனதுனால இந்த விபரீதம் ஆரம்பிச்சதா? நீங்க சொன்னது உண்மை. நம்ம படிக்கிற போது நம்ம காலத்திலாம் வந்து நீங்க சொல்ற போது வெளிநாட்டுல இருந்து என்னையும் சேர்த்துட்டீங்க. ஆமா, உங்களையும் சேர்த்துக்கிறோமே, பரவாயில்ல இருக்கட்டும், உங்களையும் எங்க இதில் சேர்த்துக்கிறோம். இல்ல நாங்க படிக்கிற போதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி கூட்டு குடும்பம் தான். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 10 பிள்ளை 12 பிள்ளை, குறைஞ்சது 5 பிள்ளைக்கு குறைவா எந்த பிள்ளையுமே இருக்கிறது கிடையாது. 2 பிள்ளைக்கு மேல ஒரு பிள்ளை, இப்ப ஒரு பிள்ளை தான். இப்ப எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற அந்த செல்லங்கிறதே எங்க அடிப்படையில் ஆரம்பிக்கணும், அந்த ஒரு குழந்தையில தான் ஆரம்பிக்கிறது. வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை தானே இருக்கு நமக்கு. சோ அதுக்கு நம்ம எல்லாமே செய்யணும், யாருக்கு நம்ம சொத்து சேர்க்கிறோம், நம்ம யாருக்கா அப்படி விழுந்து விழுந்து ஓடுறோம். சோ இந்த மனப்பான்மை தான் வந்து இந்த குழந்தைகளை வந்து அதிகமா செல்லம் கொடுக்கக்கூடிய வகையில் வைக்கிறது. அப்ப நீங்க கேட்ட மாதிரி அந்த காலத்துல வந்து எப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து எல்லாமே இயற்கையான பாடம் தான், படிப்பு தான். அதான் அங்க இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை கத்துக்கிட்டு தான் குழந்தைகளாம் வந்து வளர்ந்தாங்க. அதான் இயற்கையான படிப்பு. இதுக்கு வந்து வெளியிருந்து வந்து பெற்றோர்லாம் எப்படி இருக்கணும் அன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலைமை வந்து அப்படியே தலைகீழா உங்களுக்கு வந்து மாறி போச்சு. ரெண்டாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துருச்சு உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போச்சு. இப்ப பெற்றோருடைய மனப்பான்மை மட்டும் இல்ல, முக்கியமா குழந்தைகளுடைய மனப்பான்மை வந்து ரொம்ப மாறி போச்சு. அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். யோகாசனத்தை நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்தா பழசுன்றான், வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்தா சூப்பர். அதனால குழந்தைகளுடைய மனப்பான்மை மாறி போனதுனால அந்த மனப்பான்மைக்காக பெற்றோர்களும் மாறணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து இன்னைக்கு வந்து இருக்குதுதான் உண்மை. அதனாலதான் நம்ம வெளிநாட்டை பார்த்து வெளிநாட்டை எப்படி பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு இங்க கொண்டாந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது நம்ம பாட்டி எப்படி பேசுவாங்க, தாத்தா எப்படி பேசுவாங்க, மாமா எப்படி வருவாரு, சித்தி எப்படி பேசுவாங்க, ஒரு உறவுகள் எப்படி நடக்குது, அவங்க யார் கோவப்படுறாங்க, யார் அமைதியா இருக்கிறாங்க, யார் பிரியமா இருக்காங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிறு குடும்பமா வச்சு அப்பா அம்மா அவ்வளவுதான், குழந்தைங்க 1-2, அதுலயும் அப்பா அம்மா வேலைக்கு போயிடக்கூடிய நம்ம விஷயத்தை பாக்குறோம். அப்ப இவங்களுக்கு வந்து பேரண்டிங் உண்மையான ஒரு பெற்றோருடைய அரவணைப்பு கிடைக்காமலே போயிடக்கூடிய நிலைமை ஏற்படுது. இப்ப அது உண்மைதான், இயற்கை. இப்ப நான் அதான் இப்ப நம்ம இந்த இதனுடைய டாபிக் அடிப்படையே அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம என்னதான் சொன்னாங்க, நிறைய பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறோம், அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம வந்து வாங்கி கொடு. ஆனா உண்மையில இந்த காலத்துல தான் குழந்தைகளுடைய உரிமைகள் வந்து முழுமையாக வந்து மறுக்கப்படுது.
ஏன்னா இப்ப 2 பேரும் தாய் தந்தை வேலைக்கு போறான்னு சொல்றாங்களே, அப்படி வேலைக்கு போறதுங்கிறது அந்த குழந்தையினுடைய உரிமையை வந்து பறிக்கக்கூடிய ஒரு செயல் தான். நான் நிறைய சம்பாதிச்சு அந்த பிள்ளை தான் கொடுக்க போறேன் இல்ல, அதான் சொல்ல வரேன். நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்க? அதாவது அவனுக்கு என்னைக்கு வந்து இந்த பேரண்ட்ஸுடைய கேர் வந்து தேவையோ அதெல்லாம் விட்டுட்டு பின்னாடி வந்து அவன் படிச்சு பெரிய அளவு உனக்கு நான் சொத்து கொடுக்குறேன், உனக்கு பெரிய உத்தியோகம் வாங்கி கொடுக்குறேன், அன்பா கூட பாசத்தை கொடுன்னு சொன்னா அவன் வந்து பைசா கொடுக்குறேன். ஆமா ஆமா, அதான். அதனால 25 வயசு வரை அவனுக்கு தந்தை தாயருடைய அந்த பரிவும் அந்த அன்பும் இல்லாம போய் 25 வருஷத்துக்கு உட்பாடு நீ அவனுக்கு சொத்து சேர்த்து கொடுக்கறது என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு காலம் தாழ்ந்து கொடுக்கறதுல வந்து அவருடைய ஒரு மிகப்பெரிய தவறான இடத்துக்கு போயக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் கார்த்திக் இப்ப கேட்கலாமா? எஸ், ஆர் யூ ஆல்ரைட்? ஓகே. வந்து எனக்கு ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வி உண்டு. உனக்கு வந்து வீடு பிடிக்குமா பள்ளிக்கூடம் பிடிக்குமா? எனக்கு பள்ளிக்கூடம் தான் பிடிக்கும். ஏய், அப்படி எந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு? உண்மையை சொல்லு. வாத்தியார்லாம் நான் சொல்லி கொடுக்கல, நானே சொல்றேன். அப்ப வீடு பிடிக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கவா? வீடு பிடிக்கும், பள்ளிக்கூடம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? இப்ப வீட்டுல இருக்கிறோம்னா நம்ம வீட்டுல அண்ணன் தங்கச்சி கூட விளையாடுவோம். இப்ப ஸ்கூலுக்கு போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு அவங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயத்த பகிர்ந்து கொள்ளுவோம். இதை வீட்டுல இருந்தா அவ்வளவு பகிர்ந்துக்க முடியாது. உங்க அண்ணன் பகிர்ந்துக்க முடியாதா? முடியும். ரொம்ப ஸ்கூல் பசங்க மாதிரி ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி பகிர்ந்துக்க முடியாது. உங்க அண்ணன் வந்து ஃப்ரெண்டா இருக்க மாட்டான், ரொம்ப கோவப்படுறான், அண்ணன் மாதிரியே இருக்கிறான் இல்லையா? அண்ணன் வந்து எப்ப செல்லமா இருந்தாலும் அவன் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி அவங்க கிட்ட பேச முடியாது. இப்ப வந்து உங்க அண்ணன் உன்னை அடிப்பானா மாட்டானா? அடிப்பான். நீ பதில் அடிப்பியா மாட்டியா? அடிப்பேன். அடிப்பல. அப்புறம் உனக்கு வந்து ஒரு முழுமையான உரிமை கிடைச்சிருக்கல. அப்புறம் நீ வந்து என்ன சொல்ற? எனக்கு ஸ்கூல்ல தான் பாதி தான் கிடைக்குதா? அடிப்பேன். எப்படிமா? பாதி தான் அடிப்பேன். பாதி தான் அடிப்பேன், முழுமையா அடிக்க முடியல இல்லையா? ஆனா ஸ்கூல்ல வந்து போகும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால நீ வந்து நல்லா ஷேர் பண்ணிக்க முடியுது இல்லையா? இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியுது, அண்ணன்ட்டையோ அப்பா அம்மாட்டையோ ஷேர் பண்ணிக்க முடியலங்கிற மாதிரி விஷயம் ஏதாவது இருக்கா? நான் உன்ட்ட இல்ல. அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு புரியல. நான் தெரிஞ்சுக்கிற கேட்கிறேன். கேட்கற புரியுதா உனக்கு? இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச முடியும்னு சொல்லி சொல்றேன். இந்த விஷயங்கள் வந்து என் அண்ணன்ட்டையோ எங்க அப்பா அம்மாட்டையோ பேச முடியல அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட விஷயம் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்ப ஃப்ரெண்டு கூடலாம் இப்ப ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் கட்ட வச்சுட்டு போவோம். இப்ப திருப்பி சொல்லு. இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது சில பேருக்கு என்னது ஸ்கூல் பிடிக்கலாம் வீட்டுக்கு போயிடுவானுங்க, எல்லா பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்துவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதே அண்ணங்கிட்ட யாரையாச்சும் பேரண்ட்ஸ் சொல்ல முடியுமா? இதே ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா நான் சொல்லுவேன், இல்ல டேய் நான் ஸ்கூலுக்கு போகாம கட்ட வச்சுட்டு நான் ஊர் சொன்னேன்டான்னு சொல்லலாம். இது எப்படி? அந்த கட்டடிச்சு நான் போற அப்படிங்கிறது, அதாவது உன் மனசுல வந்து என்ன தோணுதோ அதை ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியும். ஆனா அண்ணன்ட்டு அவன் பார்த்தோம்னா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். நீ ஏன்டா கட்டடிச்ச, ஏன்டா ஸ்கூலுக்கு போல சொல்லி சொல்லுவான், அப்பா அம்மா போட்டு கொடுத்துருவான். அது மாதிரியான பிரச்சனை இருக்கு. சோ உனக்கு முழுமையா பிடிச்ச ஒரு இடமா வந்து ஸ்கூல் இருக்கு. சோ ஸ்கூல் ஹவர்ஸை கூட்டினா உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 6 மணி வரைக்கும் கூட பள்ளிக்கூடம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அது இவ்வளவு கரெக்டா இருந்தா போதுமா? அளவுக்கு மீங்கினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஸ்கூல் ஒண்ணு இருக்கணும், விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கணும், வீடுன்னு இருக்கணும். 3மே இருந்தாதான் ஒரு வாழ்க்கை. ஏய், நீ என்னப்பா நீ பயங்கரமா பேசுறமா? நிறைய நான் பேச வேண்டியிருக்குது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், பள்ளிக்கூடங்கள் செல்லும் போது கார்த்திக் சொன்னது போல் மட்டுமல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் என்ன மதிப்பெண்கள் அவர் பெறுகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் 90% மதிப்பெண்கள் குறைவாக 1 மதிப்பெண் பெற்றாலும் கூட குழந்தையை கடுமையாக சாடக்கூடிய திட்டக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையை கரை சேர்க்குமா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே, குழந்தைகளின் உரிமை மறுக்கப்படுகிறதா அல்லது காக்கப்படுகிறதா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் மாலதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். தம்பி சொன்னாரு, முதல்ல வந்து எனக்கு வந்து பள்ளிக்கூடம் தான் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் ஒரு தத்துவம் வேற சொன்னார், பள்ளிக்கூடம் அந்த அளவுல இருக்கணும், விளையாட்டு அந்த அளவுல இருக்கணும், வீடு அந்த அளவுல இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுல இருந்து நாம புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்ன, அவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். பள்ளிக்கூடம் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனுடைய நண்பர்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியும், வீட்டில் பகிர்ந்துக்க முடியாது. வீட்டில் நம்ம விரும்புற விஷயங்களை சொல்ல முடியாத நிலைமை நம்ம வந்து பல இடங்கள்ல பாக்குறோம். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியை அடிச்சாலோ, இல்லாட்டி சகமானவன் அடிச்சாலோ, இல்லாட்டி தானே வந்து பள்ளிக்கூடத்துல கண்டிக்கப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டாலோ கூட இதை வந்து வீட்டில் சொன்னா இன்னும் திட்டு விழுவோம், இன்னும் அடி விழுவோம் அப்படிங்கிறதுக்கு மேல நம்ம வந்து பேசாம விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பாக்குறோம். அதை சொன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளை திருத்துவாங்க, நல்லது சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு, அந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கே போயிருச்சா? ஆமா, இது என்னன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பேரண்டிங் ஃபிளா தான்.
அதாவது என்னன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு நிறைய விதத்துல வந்து வேண்டா வெறுப்பாக தான் ஒரு கல்யாணமே நடக்குது. ஒரு சைல்ட வச்சுட்டு பேசுற விஷயம் இல்ல. இவருக்கு ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஏன்னா இவர் அடலசன்ட் ஏஜ்ல இருக்கார். சோ அந்த ஏஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா பேரண்ட்ஸ் கிட்டே பேசிக் ஃபிளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தே டு நாட் நோ ஹவு டு ஹேண்டில். ஏன்னா அந்த கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வந்ததால, ஏன்னா கூட்டு குடும்பத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்க யாரையாவது ஒரு ரோல் மாடலா ஏட் பண்ணிருப்பாங்க. ஓ இவங்க இப்படி எல்லாம் வளர்த்தாங்க, ஒரு 5 பேருக்கு வளர்க்கும் போது ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு பாத்திருப்பாங்க. அவங்களுக்கு ரோல் மாடலே கிடையாது. ஒரு அப்பதான் தான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற இந்தியன் கல்ச்சர்ல என்ன ஆகும்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு சேர்ந்திருப்போம். அப்பதான் நம்ம மூச்சு விடலாம் நினைக்கிற நேரத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த பொண்ணு அப்பதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் நேரத்துல என்ன ஆகும், அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப வேணுமோ வேண்டாமோ there is a child which is born. So அந்த child வந்த பிறகு they do not know how to enjoy because ஏன்னா அவங்க கையில அப்பதான் காசு இருக்கிற டைம். So they do not know how to enjoy. வந்த பிறகு என்ன ஆயிரும், பயம் வந்துரும். So I have to start earning for this. So அப்ப என்ன ஆகுதுன்னா மென்டல் பிரஷர்ல இருக்கும்போது அந்த குழந்தைய சரியா வளர்க்க தவறிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான போதுமான அரவணைப்பு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்ப்ளீட்டா லெஸ் ஆயிடுது. சோ அப்போ வந்து ஐ எம் தேர் ஃபார் யூன்ற கான்பிடன்ஸ் அந்த சைல்டு கொடுக்கறது இல்ல. அதனால மட்டும்தான் அந்த குழந்தை வந்து பயத்திலேயே பாக்குது. ஏதாவது தப்பு செஞ்சு நீ ஏதாவது தப்பு செஞ்சியா, ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சிட்டா என்னால திருப்பி வேற ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க முடியாது. நேரம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அவங்க கிட்ட வந்து நான் தேர் ஃபார் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுப்பா சொல்லுப்பா அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. அப்படியே கேட்டாலும் அப்படியே அந்த குழந்தை சொல்ல வரும்பொழுது அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுமா, இரு உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத, நான் வேலையை முடிச்சிடறேன், நான் நைட்டு குக்கிங் முடிக்கணும், இல்ல நான் மாவு அரைக்கணும், இல்ல நான் டிவி பார்க்கணும். சோ இந்த பிஸில தான் இருக்காங்க. அப்பா இருக்காருன்னா அப்பா வந்த உடனே திருப்பி வேற ஏதாவது மொபைல் உட்காந்துறாரு, இல்ல லேப்டாப்ல உட்காந்துறாரு, இல்ல டிவி சேனல். So the child actually lacks time. நீங்க சொல்றதுல வந்து நகர்ப்புறங்கள்ல நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி ஏதாவது கிராமப்புறங்களையும் தாங்க. இது வந்து நான் நகர்ப்புற ஸ்கூல்ல மட்டும் ஒர்க் பண்ணல, பிகாஸ் நான் கிராமப்புற ஸ்கூல்லையும் தான் பாக்குறேன். ஏன்னா அங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி டைம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா போயிடுது. சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுன்றதே வந்து டைம் ரொம்ப குறைவா போனதால யாருக்கும் பேச நேரமே இல்லை. ஏன்னா பேசுற நேரம் தான் டிவி ஓடுது. சோ எல்லாருக்கும் டிவியை பார்க்க தான் நேரம் இருக்கே தவிர ஒரு 2 பேர்கிட்ட பேசி நீங்க என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல, அவங்க கேலி பண்ணானா, உங்க மிஸ் என்ன சொன்னாங்க, திட்டு நல்லா வாங்கினியா, எழுதல அப்படின்னு சொல்றது கூட கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதியா, ஏன் எழுதல, உடனே சீரியஸ். எல்லா மேட்டருமே வந்து எல்லாருமே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சோ அந்த குழந்தை ஒரு ஹோம்ஒர்க் செய்யல, இன்னைக்கு பனிஷ்மெண்ட் வாங்குச்சு, பரவாயில்ல வாங்கட்டும், அதை விட்டுற மாட்டாங்க. they take extreme steps. என்ன பேரண்ட் ஒண்ணு வந்து எந்த டீச்சர் அடிச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு போயிறாங்க. அப்படி இல்லன்னா வந்து நீயே எழுதாம போன, அடுத்த தடவை ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து உங்க ஸ்கூல் கிட்ட நிக்க வச்ச பிரின்சிபல் கிட்ட உன்னை தொலைச்சு போட்டுரும். சோ இந்த கம்ப்ளைண்ட் வரும்போது child gets actually threatened. child doesn't open up, closes. இத நான் சொல்ல வேண்டாம். அதனாலதான் வந்து நிறைய பேர் பசங்க வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்றதே கிடையாது. குழந்தைகளோட பிரச்சனையா பார்க்காம நம்மளோட பிரச்சனையா பாத்துறாங்க. நமக்கு இந்த குழந்தையால பிரச்சனை அந்த மாதிரி அதுதான் வந்து பெரிய பிரச்சனை பல பெற்றோர்கள் கிட்ட. அது குழந்தைகளோட பிரச்சனை. குழந்தைன்னு இருந்தா எப்படி எழுந்து நடக்கும்போது அது தடுமாறி விழுமோ, சைக்கிள் கத்துக்கிறவங்க எல்லாரும் முட்டியை பேத்துக்காம சைக்கிள் கத்துக்கிட்டதே கிடையாது. சோ அந்த குழந்தை ஒரு வளர் இளம் பருவம் வரும் வரைக்கும் தவறுகள் செய்யும், அது வந்து தண்டனை அனுபவிக்கும். அது பரவாயில்ல, அது பரவாயில்லை, அதை வந்து லைட்டா எடுத்துக்கலாம், அதை நம்ம சால்வ் பண்ணலாம். நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு பெற்றோர்கள் இப்ப இல்ல, அவர்களுக்கு அதற்கான டைம். கார்த்திட்ட கேக்குறேன், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுல எப்படி இருக்கு? அதாவது நீ வந்து ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொன்ன, ஸ்கூல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா, நல்லதோ கெட்டதோ சண்டையோ பிரச்சனையோ ஏதாவது நடந்தா வீட்டுல உன்னால நீ தானா சொல்வியா இல்லாட்டி அவங்க கேட்டா சொல்வியா? நீ சொன்னா அவங்க கேக்குறது இல்லையா? எப்படி இருக்கு? சொன்னா கேட்பாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணன்னு கேட்பாங்க. ஸ்கூல்ல சண்டே ஆச்சுன்னு சொல்லுவேன். சரி இனிமே தப்பு பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ நிறைய தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ணான்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்க. தப்பு பண்ணா ரொம்ப தப்பு பண்ணாதான் திட்டுவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து உங்களுடைய வாத்தியார் உங்களுடைய ஆசிரியர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க பண்ணல அப்படிங்கன்னா அவங்க உங்க வீட்டுல என்னைக்கா கொண்டு வந்திருக்காங்களா? அது ஏன் அந்த அம்மா அந்த டீச்சர் அப்படி பண்ணாங்க, இந்த மாஸ்டர் அப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி? அப்படி எதுவும் பண்ணது இல்ல. ஏன்னா எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பெரும்பாலும் ரொம்ப கோபப்பட மாட்டாங்க. அடிப்பாங்க, ஓரளவுக்கு அடிப்பாங்க. அவங்க திருந்ததுக்காக தான் அடிக்கிறாங்களே தவிர அவங்கள அடிக்கின்ற நோக்கத்துக்காக அடிக்கல. இவ்வளவு மெச்சூரிட்டி உனக்கு எந்த போதை மரத்துக்கு கீழே கிடைச்சது? இவ்வளவு மெச்சூரிட்டி, இவ்வளவு ஒரு முதிர்ந்த தன்மை உனக்கு எந்த போதை மரத்தடியில கிடைச்சதுன்னு கேட்டேன். நீயாவே அப்பாட்ட இருந்து கிடைச்சது உனக்கு? அப்பா சொல்லி இருக்காரு, நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய விஷயம் உன்ட்ட ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்பா. உன்ட்ட நிறைய நேரம் பேசுவாரா, அண்ணன் நிறைய நேரம் பேசுவாரா? 2 பேர்கிட்டயும் பேசுவார். 2 பேர்ல யார்கிட்ட அதிகமா பேசுவாரு? எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் பேசுவாரு, இப்ப என்கிட்ட பேசுறாரு. இப்ப உங்க அண்ணன் பேசுற கொஞ்சம் குறைச்சிட்டு இப்ப உன்ட்ட அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. எங்க அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க அண்ணன் வந்து சின்ன பையனா இருந்தா அவனுக்கு சொல்லி கொடுத்து அண்ணன் இப்ப என்ன பண்றாரு? இப்ப +1 படிக்கிறான். அவன் கொஞ்சம் பெரிய பையனாட்டாரு. அதனால இப்ப அதனால அவன் நல்லா படிக்க முடியும். இப்ப நான் சின்ன பையனா இருக்கிறதுனால எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு படிப்புல வந்து கவனம் போறது இல்லையா? போறேன்.
போகுது. அதனால நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால நிறைய நேரம் அப்பா வந்து உங்க கூட இருக்கிறதுனால வந்து நிறைய படிப்புல கவனம் போதா? அவர் சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் அவர் படிக்கணும்னு சொல்றதுனால நான் படிக்கணும்னு தோணுது, அதனால நான் படிக்கிறேன். இப்ப படிச்சு நான் நல்ல மார்க் எடுத்தா அவருக்கு தான் பெருமை அது. சரி, இதுல வந்து உங்க டீச்சரோட உங்க அப்பா நல்லா சொல்லி கொடுக்குறாரு அப்படிதானே சொல்ல வர? ஆமா. உங்க டீச்சர் நல்லா சொல்லி தரல? சொல்லி தருவாங்க. என் அப்பா வந்து ரொம்ப நிறைய சொல்லி தருவாரு. நல்லா சொல்லி தருவார். எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான் அந்த பையன். ரொம்ப தெளிவா ஒரு பிளான் பண்ணிருக்காரு. நான் அருமனாட்ட கேட்கிறேன், இந்த மார்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம வந்து அதுக்காக மத்திய அரசு மாநில அரசு நிறைய முயற்சி பண்றாங்க. நம்ம மார்க் சிஸ்டத்தை காலி பண்ணுவோம், கிரேட் சிஸ்டம் கொண்டு வந்துருவோம், என்ன மார்க் தெரிய வேண்டாம். எப்படி பார்த்தாலும் அந்த அட்டைக்கு பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க ஏ கிரேட் எத்தனை மார்க். சோ நம்பர் வந்து எப்படியாவது நீ வந்துட்டு நம்பர் வந்து நீ அழிக்க முடியாதுங்கிறது உறுதியாச்சு. இந்த மார்க்குக்கு பின்னாடி போய் அதுல ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமா? 100 மார்க் வாங்கினேன் கூட கலெக்டர் ஆயிட்டானா, 100 மார்க் வாங்கினேன் கூட பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டானா, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மார்க்கு பின்னாடி போற அந்த சேசிங் சரியான விஷயம் தானே? அடிப்படை அதுதான். இப்ப நம்ம கல்வி இந்த முறையிலும் சரி, இல்ல இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையிலும் சரி, அடிப்படையே நீங்க சொல்ற அதுதான் அந்த கோளாறு தான். அதாவது இப்ப நீங்க வந்து குழந்தைகளை மையமாக்கிய கல்வி வந்து கிடையாது, கல்வி முறை கிடையாது, தேர்வு அல்லது மதிப்பெண் முறை. சோ இந்த 2 முறையை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்முடைய கல்வி முறையே வந்து இருக்கு. இதுதான் அடிப்படை கோளாறு உங்களுக்கு. சோ அப்ப பெற்றோர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க இயற்கையா அதை நோக்கி தானே போவாங்க. நீ உங்களுடைய கல்வி முறையே அப்படி இருக்கு. நீ வந்து அதிக மார்க் எடுக்கிறவங்க தான் வந்து வேற அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும், இல்ல வேலைக்கு போக முடியும் அப்படிங்கறது நீ வைக்கிற போது பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கு? எல்லாரும் பெற்றோர் வந்து குறை சொல்லுவாங்க. நான் நிறைய டிபேட்ல போக சொல்லுவாங்க, பெற்றோர் தான் போட்டு பிள்ளைகளை போட்டு அப்படியே நச்சு எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீங்க ஒரு சிஸ்டத்தை வச்சு இந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு வாழ்வியல் முறை அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அப்ப அதுல இருக்காரு எல்லாரும் எதை நோக்கி போக முடியும்? அதை நோக்கி தானே போக முடியும். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைய வந்து அறிவு மட்டும் இருந்தா போதும், அது வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், எந்த பிள்ளைய நான் வந்து வளர்க்க முடியுமா? அப்படி வளர்த்தா சமுதாயத்தில் அந்த குழந்தை நிக்க முடியுமா? ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? இல்ல, படிக்க வேண்டாம் நிச்சயமா எந்த விஷயம் சொல்ல முடியாது. நம்ம இந்த கல்வி முறை எவ்வளவு சுமாரானதா இருந்தாலும், மாற்று கல்வி முறை எவ்வளவு அற்புதமானதா இருந்தாலும், இதுல வந்து சில அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம வந்து முழுக்க எழுத்தர்களையும் கிளர்க்களையும் உருவாக்கக்கூடிய கல்வி முறையை நம்ம விமர்சனம் பண்ணாலும் கூட இதுல சில அடிப்படையான நமக்கு விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு அறிவியலோ, ஒரு கணிதமோ, ஒரு வரலாறோ, ஏதோ ஒரு தகவல் உள்ள போகுது, ஒரு அமைப்பு முறை கிடைக்குது, 4 மாணவர்கள் பழக முடியுது, வேறு ஆட்களோட பழக முடியுது, எப்படி செய்யலாம், எப்படி போலாம் வரலாங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இயல்புலேயே ஒரு கல்வி முறை மூலமா கிடைக்குது. அதான் நம்ம படிப்பு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட முடியாது. சொல்ல நீ கேட்ட கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த கல்வி முறை எதை கேட்டீங்க? மதிப்பெண் முறை தான் நீங்க சொன்னீங்க. அதனாலதான் என்னுடைய கேள்வி என்ன, அந்த நிறைய மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கறதுலயே போயிட்டோமா? ஒரு 60 வாங்கினா பரவாயில்ல, 40 வாங்கினா பரவாயில்ல, ஒரு 50 வாங்கினா பரவாயில்ல பேச்சே இல்ல. 90 கீழே போனா முழங்கால் போட வேண்டியதாங்கிற மாதிரி நிலைமை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கல்வி வந்து வணிகமயமாயிடுச்சு. அடிப்படை ஒண்ணு. எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதெல்லாம் முதலீடாக நினைச்சு அந்த கல்வியில வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்களோ, அது மாதிரி பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி அவங்க சம்பாதிக்கிற இதுல வருமானத்துல ஒரு 25% மேல கல்விக்கு தான் அவங்க வந்து செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அப்ப அதை அவங்க ஒரு முதலீடா தான் வந்து பாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு நீ என்னதான் காலேஜ்ல வந்து கவர்மெண்ட் கோட்டால போனா கூட அங்க அரசு பண்ணி கூட பண்ற கட்டணத்தோட கூடுதலா தான் வசூல் பண்றாங்க. அப்ப பெற்றோர்கள் வந்து இதே ஒரு முதலீடா தான் அவங்க வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு இருக்கு, நான் சொல்ல வரேன். படிப்பு செலவு அப்படின்னு ஒரு முதலீடு. அப்ப நீ ஒரு முதலீடு பண்ணினா அது அவுட்கம் என்ன? நாளைக்கு படிச்சு பையன் வந்து சம்பாதிச்சு நம்ம கொடுக்கணும். இது பேசிக் பிரின்சிபல். அதான் ரிட்டர்ன் விடணும். ஆமா, இதான அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கு. ஆமா, பெற்றோர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் வந்து கல்வி வந்து படிச்சுட்டு என்ன சம்பாதிக்கிற கல்வியான்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. இப்ப ஒரு டிகிரி படிச்சுட்டா நிறைய சம்பாதிக்கிற பெற்றோர். பட் அதான எதார்த்தம். நீங்க நிறைய செலவழிச்சு முதலீடு பண்ணி ஒரு பையனை படிக்க வைக்கிறீங்கன்னா அதுல இருந்து அவனுக்கு ரிட்டர்ன் வரணும் தானே பெற்றோர் வந்து நினைப்பாங்க. ஒரு எல்லாருக்கும் வந்து இலவச கல்வி, நல்ல கல்வி எல்லாம் இலவசமா கிடைச்சா இந்த திங்கிங்கே பெற்றோர் மத்தியிலிருந்து போயிடும் உங்களுக்கு. அதான் நான் சொல்றேன், கல்வி வணிகமயமாக்கப்பட்டதுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு முதலீடா எல்லாருமே நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப பையனை படிக்க வைக்கிறதுக்கு முதலீடு பண்றோம். அப்ப அவன் படிச்ச ஒருபாடு அந்த முதலீட்டுக்குள்ள ரிட்டர்னா வந்து கொடுக்கணும். கல்வி வந்து வணிகமயமாகிவிட்டது ஒரு முக்கியமான பிரச்சனை. குழந்தை வளர்ப்பில் எவ்வளவு பங்கு பெற்றோருக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு அதிகமான பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆசிரியர்களை கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் முறைப்படி குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கக்கூடிய மனோபாவத்தில் இருக்கின்றனவா? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. குழந்தைகளின் உரிமை மறுக்கப்படுகிறதா காக்கப்படுகிறதா என்பது பற்றி இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னால் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குழந்தைகள் வளர்ப்பில் பள்ளிக்கூடங்களுடைய ஆசிரியருடைய பங்களிப்பு இருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நான் மாலதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தை படிக்கிற அந்த பையனை பத்தியோ அந்த பொண்ணை பத்தியோ மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தியும் அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்ல இருந்து அந்த பள்ளியோட தாளாளர்ல இருந்து, முன்னாடி அரசு பள்ளியில் நிறைய இருந்துச்சு,
தாளால தான் அந்த நிர்வாகம் உட்பட மொத்தம் அத்தனை தெரிஞ்சுக்கும் இந்த பையன் வந்து இன்னாரா இருக்காங்க, இவங்க ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யார் வர்றா என்ன வராங்கிறது தெரியாது, ஃபீஸ் மட்டும் தான் கட்டுறாங்க. அது பக்கத்திலே வந்து பேங்கோட எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் வச்சிருக்காங்க. சோ அது கூட பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிரு. நேரடியா பெற்றோர்கள் ஆசிரியர்களை பார்ப்பதற்கு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே ஒதுக்கி மற்ற நேரங்களில் வரக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டு பெரிய பெரிய கதவுகளோடு பள்ளிக்கூடங்கள் வந்துருச்சு. பெற்றோர் தீவிரவாதிகள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெற்றோர் வரக்கூடாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இந்த இன்டராக்ஷன் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இன்டராக்ஷன் இருந்து குழந்தைக்கு என்ன நடக்குது, குழந்தை எப்படி டெவலப் ஆறான், மனசுல வந்து அவனுக்கு வேற ஏதாவது எண்ணங்கள் இருக்கா, கவலைகள் இருக்கா, சரியா படிக்க முடியுதா, இதெல்லாம் ஒரு கலந்தாலோசிக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லாம போயிருச்சா? இல்லதான் கண்டிப்பா. ஏன்னா ஏன் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து முதல்ல ஆசிரியர்கள் பத்தி பேசலாம். ஆசிரியர்களுக்கு ஏன் குழந்தைகளை பத்தியே தெரியல, தலைமை ஆசிரியருக்கு ஏன் குழந்தைய பத்தியே தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்தே வந்து சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், எல்கேஜி யூகேஜில இருந்தே பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு ஒரு டீச்சர் வருவாங்க, மேத்ஸுக்கு ஒரு டீச்சர் வருவாங்க, ரைம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர், பிடிக்கு ஒரு டீச்சர். சோ அந்த குழந்தையோட பாண்டிங் பண்றதுக்கு டைமே கிடையாது. ஏற்கனவே பெற்றோர்களுக்கு டைம் கிடையாது வீட்டுல, ஏன்னா அவங்க ஆயாவோட கூட இருக்காங்க, இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அப்படியே வீட்டுல இருந்தாலும் இவங்களுக்கு டிவி பார்க்கவோ இல்ல மீதி வேலை செய்யவோ தான் டைமா இருக்கு. சோ குழந்தைங்களோட பாண்டிங் டைம் கிடையாது. சோ ஸ்கூல்ல வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் கொடுக்கலான்னு பார்த்தா ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்கும் கிடையாது, பிரின்சிபலுக்கும் கிடையாது. ஏன்னா பிரின்சிபலுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். சோ டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு பீரியடுக்கு எல்கேஜில இருந்தே நான் சொல்ற மாதிரி முன்னாடி எல்லாம் என்ன இருக்கும்னா ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து ஒரே டீச்சர் தான் இருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸும் டீச் பண்ணிட்டு. செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படின்னா வந்து அவங்களால எல்லா சப்ஜெக்டும் டீச் பண்ண முடியும். மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடிஸ் உட்பட எல்லாமே டீச் பண்ண முடியும். சோ ஒரே கிளாஸ்ல நான் ஒரு டீச்சரோட இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தையோட பெற்றோர்கள் இந்த குழந்தை இன்னைக்கு எழுதல அப்படின்னு சொன்னா இதற்கு பின்னாடி ஒருவேளை பெற்றோர்கள் சண்டை போட்டிருப்பாங்க வீட்டுல, இல்ல அவங்க வீட்டுல ஒரு டெத் இருந்துச்சு, அதனால அந்த குழந்தை மூட் அப்செட் ஆயிருக்குன்றது புரியும். ஒரு பீரியட் வந்து போற டீச்சருக்கு அது தெரியாது. அந்த குழந்தை ஏன் மூட் அப்செட் ஆயிருக்கு, ஏன் மூட் அப்செட் ஆகல, அது வேற ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்கா, வீட்டுல செப்பரேஷன் இருக்கா, அது கூட தெரியாது, தெரிய வாய்ப்பே கிடையாது. இத வந்து பல பள்ளிகள், தலைமை ஆசிரியர்கள் உட்பட, கல்வியாளர்கள் உட்பட ஒப்புக்களை மறுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அவங்க மேத்ஸ் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. எதுக்கு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் எல்கேஜிக்கும் சொல்லுவாங்க எனக்கு மேத்ஸ் அவ்வளவு வராதுங்க, எதுக்கு எல்கேஜிக்கு நம்பர் சொல்லி கொடுக்கறதுக்கு மேத்ஸ் என்ன வரணும்? இது புரியாத விஷயம். ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஏன்னா இது புரியாத விஷயம். இந்த பாண்டிங் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்கறது கிடையாது. இதனால வந்து அங்கேருந்தே கட் ஆகுது ஒரு உரிமைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்தீங்களா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் அந்த பெரிய பெரிய திரைகள் ஏன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா பெற்றோர்கள் வந்து உள்ள கேள்வி கேட்கும் பொழுதே டீச்சர்ஸோ ஸ்கூல்ஸோ பயந்துடுறாங்க, பதில் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கும். அதனால வந்து விசிட்டிங் ஹவர்ஸ். ஏன்னா அப்கோர்ஸ் ஏன்னா ஸ்கூல்ல டீச்சிங் பண்ணும்போது எவ்ரி டைம் பேரண்ட்ஸ் வாக்கிங் இன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா டிஸ்டர்பன்சஸ் தான் இருக்கும். அதனாலதான் ஒரு ஒர்க்கிங் ஸ்டிபுலேட்டட் டைமிங் போட்டிருக்காங்க. ஆனாலும் இதையும் தாண்டி நிறைய பள்ளிகள் என்ன பண்றாங்கன்னா உள்ள யாருமே வரக்கூடாது, கோட்டை மாதிரி போட்டுறாங்க. என்ன வந்து நீ கேள்வியே கேட்க கூடாது, உங்க பசங்களை எங்கிட்ட விட்டுட்டானா நீ கேள்வியே கேட்க கூடாது. இதுவும் ஒரு தவறான அணுகுமுறை. ஆனா இதையும் தாண்டி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு எங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து உள்ள வர வைக்கிறாங்க, கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் பார்க்க வைக்கிறாங்க, ஃபீட்பேக் கொடுக்க வைக்கிறாங்க. இது வந்து வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ் ஹூ ஆர் கான்பிடென்ட் அபவுட் தெம்செல்ஸ், அவங்க மட்டும் தான் செய்யறாங்க. தன்னை பத்தி நம்பிக்கை இல்லாதவங்க, தன்னுடைய டீச்சர்ஸை பத்தி நம்பிக்கை இல்லாத ஸ்கூல்ஸ் பெற்றோர்கள் உள்ள வரதே அனுமதிக்கிறதே கிடையாது. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோம்னா மாணவர்கள் தான். ஏன்னா பெற்றோர்கள் கிட்ட இருக்க அரவணைப்பு கிடையாது. பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஸ்கூல் அமைச்சிட்டோம், சோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்ம குழந்தை நல்லா படிக்குது, நல்லா இல்ல, மூட் நல்லா இருக்கு, டிப்ரெஷன்ல இருக்கு, ஆங்ஸைட்டில இருக்கு, இல்ல நல்லா ப்ரமோட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா டீச்சரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு அந்த குழந்தைய பத்தி முழுமையா தெரியாது. சோ நடுவுல யாரு திண்டாடுறாங்கன்னு பார்த்தா குழந்தைகள் மட்டும்தான் திண்டாடுது. இதை இரண்டு தரப்பினரும், குழந்தைக்கு முக்கியமான 2 தரப்பினரும் கண்டுக்கிறதே கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா இந்த குழந்தைகள் வந்து அடிக்கிறது. வீட்டுல வந்து நிச்சயமா அடி விழுந்துரும். எப்படி அப்பா அம்மா யாராவது கோவமா இருப்பாங்க, அண்ணன் தம்பி அதான் கும்பத்தை கோச்சுடுவாங்க. ஸ்கூல்ல அடிக்கிறது முன்னாடி வந்து இது ஒரு அடிக்கிறங்கிற ஒரு இஷ்யூவா இல்லாம இருந்துச்சு. இப்ப வந்து அடிக்கிறங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமா தமிழக அரசு அறிவிச்சிருச்சு, நிறைய அரசுகள் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு அவ்வளவு பெரிய தவறான விஷயமா இருந்துச்சு. தம்பி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல்ல வந்து டீச்சர்லாம் அடிப்பாங்க, ஆனா நல்லது தானே அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தம்பிக்கு இருந்தது. ஆனா நிறைய பேருக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி அப்படி அடிக்கக்கூடியவங்களும் உண்மையிலே வந்து ஒரு வரம்பு மீறி இந்த இடத்துல ஒரு பலப்பிரயோகம் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிற நிலைமை உணர்ந்துதான் செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய கோவத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து காட்டுறதுக்கான ஒரு வடிகாலா குழந்தைகளை மாத்திடுறாங்களா? அது இப்ப இன்னைக்கு வந்து அந்த ஒரு அடிப்படை காலம் மாறுது. காலம் மாறுகின்ற பொழுது மாணவர்களுடைய ஆட்டிடியூடும் மாறுது, பெற்றோருடைய ஆட்டிடியூடும் மாறுது, ஆசிரியருடைய ஆட்டிடியூடும் மாறுது, நிர்வாகத்தினுடைய ஆட்டிடியூடுமே மாறுது. இதுதான் பேசிக். இப்ப குழந்தைகளுடைய உருவாக்க வேண்டியது நம்ம தானே. இல்ல அது சொல்ல வர. இப்ப நீ வந்து இப்ப வந்து மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்து உலகம் பூரா உங்களுக்கு வந்துருச்சு. ஐநாவில் வந்து மனித உரிமைகள் பிரகடனம் பண்ணி அதை எல்லா நாடும் சைன் பண்ணி, நம்ம நாடும் அதுல சைன் பண்ணி இருக்கு. சோ மனித உரிமைகள் அப்படிங்கிறது சிறுவருடைய உரிமைகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாட்டிலே வந்து தேசிய சிறுவர் உரிமை ஆணையம் இருக்கு, நம்ம தமிழகத்தில் இருக்கு.
அப்ப இவங்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது, அடிக்கிறது என்பதெல்லாம் மனித உரிமைக்கு மீறின காரியங்கள் என்று சொல்கின்ற பொழுது பெற்றோர் மத்தியில் அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பெற்றோர் இப்ப தன் பிள்ளைய எந்த ஆசிரியர் அடிக்கிறதே விரும்புறது கிடையாது. அதான் யதார்த்தம். அந்த பெற்றோர்லாம் அடி வாங்கியிருப்பாங்கல்ல. இல்ல அந்த காலத்துல நானும் படிக்கும்போது என்ன சொன்னாங்க, கண்டு ரெண்டையும் விட்டுட்டு நீ தோலையெல்லாம் உரின்னு தான் சொல்லி பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்தை விட்டாங்க. ஆனா இப்ப என்ன இருக்கு, கல்வியாளர் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி விட்டது ஒரு பையனை பிடிச்சு கொண்டு பூதத்தில் விட்டது ரூல் தடின்னு ஒண்ணு முன்னாடி அதை வச்சு அடி. அதை இப்ப ஆய்வு பண்ணும்போது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அப்படி பண்ணது பெரிய கொடுமைங்கிறாங்க. பையனை பிடிச்சு கொண்டு பூதத்தில் கொடுத்ததுக்கு சமம். இப்ப இருக்க கல்வியாளருடைய சொல்ற இது அதுதான். அப்ப அதனால அன்னைக்கு பாத்தீங்கன்னா டிராப் அவுட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த வாத்தியார்களுக்கு இப்ப கொடுத்த சமம்ங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்தது இப்ப லேட்டஸ்டா. அது என்ன சொல்றாங்க, இந்த டிராப் அவுட் இப்ப நம்ம இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா துவக்கப்பள்ளியில 1% டிராப் அவுட் ஆகுது. அதே மாதிரி மேல்நிலைப்பள்ளியில 8%, உயர்நிலைப்பள்ளி 8%, உயர்நிலைப்பள்ளி 21% டிராப் அவுட் உங்களுக்கு ஆகுது இன்னைக்கும். இது கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற இது. அப்ப அந்த டிராப் அவுட்ல என்ன சொல்றாங்கன்னா 35% கல்வி மேல் இருக்கிற வெறுப்பினால பிள்ளைகள் நிக்கிறாங்க. அதுல 6% வாத்தியார்களுடைய அந்த திட்டு கொடுமை தாங்காம நிக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப போன 15 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் இது. அப்ப இன்னைக்கு நீங்க அடிக்க கூடாது அவர்களை ஏன்னா மாணவர்கள் இளம் மனிதர்கள் அப்படின்னு தான் பார்க்க சொல்றாங்க. இப்ப அவங்களை ஒரு மாணவரா பார்க்க கூடாது, இளம் மனிதர்கள். இப்ப அவங்களுக்கு கோபதாபம் எல்லாமே இருக்கு. நம்ம நினைக்கிற அதிகாரத்தில அவங்களுக்குள்ள செலுத்தினா அவங்களோட வாழ்க்கை முறையே மாறிடும். அவங்க சொல்றாங்க சமுதாயத்திலே மாறிடும், சமுதாயத்தை நாளைக்கு எதிர்ப்பான். ஆகவே நம்ம என்ன நம்முடைய அதிகாரத்தை அந்த இளம் மனிதர்கள் திணிக்க ஆரம்பிச்சோம்னா அவருடைய அந்த வாழ்க்கை முறையே மாறிடும், அவங்க சமுதாயத்தை வெறுப்பான். அதனாலதான் நிறைய தீய எல்லாம் ஈடுபடுறான் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்க கல்வியாளர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பெற்றோர்களோ ஆசிரியர்களோ மற்றவர்களோ தாங்கள் என்ன விரும்புறோம், நம்ம எப்படி நடந்துக்கணும், நமக்கு எப்படி நடந்து நினைக்கிறோமோ அதை குழந்தைகள் மேல திணிக்கிறத நம்ம பாக்குறோம். உன்ட்ட நான் கேட்கிறேன், உன்னுடைய ஸ்கூலை பத்தி நீ சொல்ல வேண்டியதில்லை, பட் உன்னுடைய பெற்றோர்கள் எப்படி நீ என்ன வாங்கணும் ஏதாவது சொல்லிருக்காங்களா? நீ நாளைக்கு கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஒழுங்கா படி போதும் சொல்றாங்களா? நீ படிச்சா போதும், அது நீ என்ன ஆகணும்னு உன் இஷ்டம். நீ டாக்டர் ஆறியோ, ஐஏஎஸ் ஆறியோ, ஐபிஎஸ் ஆறியோ, அது உன் தலைமையை பொறுத்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லி இந்த புறம் ஆரம்பிக்கிறக்கா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? முன்னாடியே சொல்லி கொடுத்தாங்க? முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. சார் உங்களுடைய அண்ணனுக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன நீ விருப்பப்படுறியோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெற்றோர்கள் கிடைக்கிறது ஒரு சராசரியான வாய்ப்பா தெரியுதா நமக்கு? அதாவது உனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை நிச்சயம் அப்படிங்கிறது. பல பேர் நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம எப்படி கேள்விப்படுறோம்னா நான் டாக்டரா நினைச்சேன் ஆக முடியல, என்னோட குழந்தையவா நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. கரெக்ட். இது ரொம்ப ஒரு என்லைட்டன்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க அப்பா கிட்ட நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க வாய்ப்பு கிடைச்சது. அவர் அதிகம் படிக்காது. அவர் சொன்னார், நான் 4ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கேன், ஆனா அவரால் 19 மொழிகள் பேச முடியும், ஏன்னா அவருக்கு உலக அனுபவம் நிறைய இருக்கு. அதனால அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய குழந்தைகளை நான் பேசி ஒரு நல்ல மனிதனா தான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மத்தபடி வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னார். இது இவங்க ஒரு என்லைட்டன் சோல் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா சராசரியா நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னுடைய ஆசைகள், என்னுடைய கோபதாபம், நான் படிச்சிருக்கேன், நான் படிக்கல அது வேற விஷயம், எனக்கு படிப்பு வராது, என் ஒய்ஃபுக்கும் படிப்பு வராது, ஆனா என் பையன் மட்டும் கலெக்டர் ஆகணும், ஆர்கிடெக்ட் ஆகணும், எப்படி ஆக முடியும்? அந்த பையன் மேல திணிக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது. இது எல்லாமே லீடிங் டு ஸ்ட்ரெஸ் லெவல் இன் சில்ட்ரன். குழந்தைகளோட உரிமை இன்னைக்கு நிறைய நேரத்துல அவங்களுக்கு எவ்வளவு இண்டிபெண்டன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம், வாயளவுல பேசும்போது நிறைய இண்டிபெண்டன்ஸ் கொடுத்திருக்கோம். ஏன்னா குழந்தைங்க அவங்க என்ஜாய் பண்றாங்க, சிட்டிலயா இருக்கட்டும் இதுலயே ஊர்ப்புறங்கள்ல பார்க்கும்பொழுதும். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது. ஏன்னா அவங்க பெற்றோர்களோ இல்ல ஆசிரியர்களோ ஸ்கூல் 10% ரிசல்ட் வாங்கணும், பேரண்ட்ஸுக்கு தன் பசங்க தன்னால ஆக முடியாதது, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஆனது நம்ம குழந்தையாயிரணும். சோ அதனால போட்டு திணிக்க வேண்டியது. சோ அந்த திணிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகுது. ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் படிச்சது 5 பேரில் ஒருவர் மனநோய்க்கு ஆட்படுத்த குழந்தைகள் 5ல் ஒரு குழந்தை below 18 years of age they have been pushed into depression. அவ்வளவு மன அழுத்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவிலும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. அதை படிச்ச உடனே முதல்ல அதுதான் நம்பிக்கை எனக்கு சின்னதா தோணுச்சு. அதுக்கான காரணம் இடைவெளிக்கு முன்னாடி நான் கார்த்திகிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான்னு கேட்கும்போது தம்பி சொன்னா அந்த மாதிரி என்னுடைய தகப்பன் என்னுடைய தந்தை தான் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னா, அவர் என்னுடைய தந்தை எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாலும் தான் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பையனா இருக்கேன் அப்படின்னா. இப்ப காந்தியோட தந்தை இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தால்தான் காந்தி ஒரு மிகப்பெரிய ஆளா ஆனார் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னான். நான் கேட்டேன், அப்ப காந்தியோட பையன் ஏன் பெரிய ஆளா நமக்கு ஏன் தெரியல அப்படின்னு. தம்பி ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னான். காந்தி தன்னுடைய பிள்ளைய மட்டும் பார்க்காம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் பார்த்தால்தான் அவர் அந்த குடும்பத்துக்கான தந்தையா இல்லாம தேசத்துக்கான தந்தையான ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னாங்க கார்த்தி. நம்ம இதுல ஒரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம நண்பர்களுடைய ஒரு நிலைமையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்கூலுக்கு போயோ வெளியில போயோ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்ட இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்தும்
குழந்தைகளுடைய மனநிலை, குழந்தைகளோட குணநிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நண்பர்களை தேர்ந்தெடுப்பதும் தவிர்ப்பதும் எப்படி விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே, குழந்தைகளின் உரிமை மறுக்கப்படுகிறதா காக்கப்படுகிறதா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டு வருவோம். நான் மாலத்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே பெற்றோர்களை பத்தி ஆசிரியர்களை பத்தி பேசணும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நண்பர்கள், அந்த ஓட்டுநர்கள், டிரைவர்கள், மற்ற உறவினர்கள், நம்ம நேரடியாக தொடர்பு இல்லாதவங்க, வெளியில போற கடைக்காரங்க, பலசர கடைக்காரங்க, மளிகை கடைக்காரங்க, முன்ன பின்ன தெரியாதவர்கள், வழிபோக்கர்கள், 1000 விஷயங்கள் சார்ந்து இந்த குழந்தையோட எண்ணத்துல சின்ன சின்னதா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதோடைய பங்களிப்பு பெற்றோரோட ஆசிரியரோட கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஈக்குவலா இருக்கும். ஏன்னா சமூகத்தோட பங்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிரேட்டர் இம்பாக்ட் பெற்றோர்களோட செலவழிக்கிற நேரத்தை விட நம்ம இதை வந்து சுற்றுப்புறத்துல இருக்கவங்கள மற்றவங்களோட நெய்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து அந்த ஏஜ்ல ரோல் மாடலா பாக்குறாங்க, யாரை பார்த்தாலும் அவங்கள ரோல் மாடலா. சோ சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும், அவங்க பழகக்கூடிய ஒவ்வொருத்தரும், பிளஸ் மீடியால என்ன வருது அப்படின்றத பார்த்து சமூகம் போது மீடியாவையும் நம்ம முக்கியமா சேர்த்தே ஆகணும். சோசியல் மீடியாவையும் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும், ஏன்னா அதுவும் இன்க்ளூடட். சோ அப்போ வந்து ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாத இருக்கிற இடத்துல வந்து அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை கண்டிப்பாக வந்து ஒரு அரகண்டாவோ ஒரு இன்டிஃபரண்டாகவோ மட்டும்தான் வளர முடியுது. சோசியல் மீடியா மட்டும் டிவியை சேர்த்து சொல்ல நினைக்கிறேன். என்ன அருமை தான் சார், கண்டிப்பா அது இன்க்ளூடட் தான். அப்புறம் சோசியல் மீடியா முதல்ல டிவி தான். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி சோசியல் மீடியா விஷயங்களாவது நகர்ப்புறங்கள்ல பெருநகரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கிராமம் வரைக்கும் ஒரு குக்கிராமம் வரைக்கும் விஷயங்கள் உங்களுக்கு டிவி கிராமப்புற போயிடுச்சு உங்களுக்கு. அதையும் மீறி வந்து ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்றதே எதுவுமே இல்லாம போயிருச்சு. எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு வெளி இடத்துல ஒரு பார்க்குக்கு போனா கூட, இல்ல வந்து ஒரு வெளியில ஒரு மாலுக்கு போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனா கூட சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்றதே இல்ல. டிவியில பார்க்கும்போது கூட சைல்டு ஃப்ரெண்ட்லின்னு வரல. சைல்டு ஃப்ரெண்ட்லின்னு வர கார்ட்டூன் கூட வந்து பெரியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் பேசுதே தவிர அந்த வொகாபுலரியே அடல்ட் வொகாபுலரி தான் இருக்கே தவிர சைல்டு லெவல் வொகாபுலரியே இல்ல. சோ அதனால அந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இல்ல. அதனால வந்து கிரேட்டர் இம்பாக்ட் ஃபார் தி சில்ட்ரன் ஆர் மோர் ஓவர் ஹியர். வீட்ல பேசும்போது கூட நம்ம என்ன மாதிரி படம் கூட்டிட்டு போறோம், சினிமா, திரைப்படம். அந்த காலத்துல வந்து குழந்தைகளுக்கான திரைப்படம் வரும். இன்னைக்கு குழந்தைகள் தின விழா பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் நாங்க வந்து தியேட்டர்ல எல்லாம் ஃப்ரீயாவே படம் போடுவாங்க சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு வரும்போது. ஏன்னா நம்ம ஒரு வேலண்டைன்ஸ் டே அப்பா அம்மா அடிக்கடி சினிமா கூட்டு போக மாட்டாங்க, அதனால சில்ட்ரன்ஸ் டே போய் பாத்தீங்க. இப்ப அப்பா அம்மாக்கள் வார வாரம் கூட்டு போயிடுறாங்க. வீட்லயே டிவில பாக்குறோம். அப்படி இருந்தா கூட சைல்டு ஃப்ரெண்ட்லி மூவியை யார் உட்காந்து பாக்குறா? அப்பவும் வந்து சீரியல் தான் பாக்குறோம், அப்பவும் வந்து அடல்ட் மூவிஸ் தான் பாக்குறோம். நீங்க வந்து சீரியல் பாப்பீங்க, குழந்தைகளை பார்க்க கூடாதுன்னு சொல்லி எப்படி பார்க்காம இருக்கிறது? அதற்காக தான் பார்க்க வேண்டாம் சொல்றது. அந்த ஒரு பெற்றோர்கள் விழிப்புணர்வு, குழந்தைகளை சுற்றி உள்ள கிராண்ட் பேரண்ட்ஸுக்கான விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதே அதற்காக தான். ஏன்னா அந்த முக்கியத்துவம், அந்த டிவி ஸ்பெண்ட் பண்ற டைம் உட்காந்து நீங்க குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க, அந்த குழந்தைங்களோட விளையாடுங்க, அதுங்க சொல்ற கதைகளை கேளுங்க, அவங்களுக்கு கதைகளை சொல்லிக் கொடுங்க, நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுங்க. இப்ப இவங்க கிட்ட பேசுனதால மட்டும்தானே இவ்வளவு தெளிவு ஒரு 9ஆம் கிளாஸ்லயே இந்த பையனுக்கு வந்திருக்கு. டிவி பத்தி, இந்த சமூக வலைதளங்கள் இதெல்லாம் பத்தி பேசிருக்கோம், மொபைல் எல்லாம் பத்தி. மொபைல் வந்து ஒரு டெக்னாலஜியா நம்ம இருந்துச்சு. ஒரு டிவி வந்து ஒரு பல உலக கதவுல திறக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஆனா டிவில நம்ம வந்து ஒரு நடன நிகழ்ச்சியில குழந்தைகள்லாம் ஆடும்போது, சின்ன சின்ன பிள்ளைகள் ஆடும்போது அது எந்த மாதிரியான பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த பாட்டுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா, நெஞ்சு பதைக்குது, படக்குன்னு ஒரு பயம் வருது நமக்கு. அப்ப பெற்றோர்கள் அவங்க குழந்தை ஆடுறாங்க, அது டிவியில தெரியுது, உலகம் பார்க்குதுங்கிற ஆனந்தப்படுறாங்களே தவிர அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த பாட்டு நம்ம ஆடலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோமா? இல்ல அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லையா? அதுதான் நீங்க கேட்டீங்க. அதாவது இப்ப சமுதாயம் வந்து எப்படி இந்த குழந்தைகளை உருவாக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப என்னை பொறுத்தவரைக்கும் சமுதாயம் பெற்றோர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தாக்கத்தை பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மேல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப சொன்னீங்க, இப்ப நம்ம போய் ஒரு ஷோல டிவி ஷோல ஆட விடுறோம், அது எப்படி எந்த பாட்டுக்கு ஆடுது பெற்றோர்கள் விரும்புறாங்க. ஆடுறத விடுங்க சார், பாடுங்க சார், உணர்ச்சி பூர்வமா பாடுங்க அந்த பாட்டை, அதை உட்கார்ந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க. எது ஏற்படுத்துற தாக்கம்? சமுதாயம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். அப்ப அந்த பையனுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது. குழந்தைகள் ஆடும்போது அந்த ஆட்டத்துல ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். அது கெமிஸ்ட்ரி இருக்காது, உனக்கு எனக்கு என்ன காம்படிஷன் இருக்கு அது அதான் சொல்றேன்ல. சோ சமுதாயம் வந்து பெற்றோர் வந்து இந்த மாதிரி மாற்றுது, பெற்றோர் வந்து பிள்ளைகளை வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய இதுல வந்து இந்த பங்களிப்பு, குழந்தைகளுடைய உரிமையை காப்பதில் இருக்கக்கூடிய பங்களிப்பு பெற்றோருக்கு அதிகமா, ஆசிரியர்களுக்கு அதிகமா, சமூகத்துக்கு அதிகமா என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவாதத்தில் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை குறுஞ்செய்தி மூலமா அனுப்ப கேட்டிருந்தோம். மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இப்போது பார்க்கலாம்.
குழந்தைகளுடைய உரிமையை காப்பதில் முக்கியமான பங்கு வகிப்பது 50% முக்கியமான பங்கு வகிப்பது பெற்றோர்கள் தான் அப்படின்னு 50% பேரும், ஆசிரியர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்று 17% பேரும், இல்லை 33% பேர் கருதுவது சமூகத்துக்கு தான் அதிக பங்களிப்பு இருக்கிறது என்று. முதல் முக்கியமான பங்கு இருக்கிறது 50% பேர் என்று 50% பேர் பெற்றோருக்கு தான் முக்கியமான பொறுப்பு என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சமூகத்துக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கிறது என்று 33% தெரிவித்திருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியாக 17% பேர் தான் அவருக்கு வந்து பொறுப்பு இருக்கா சொல்லியிருக்கிறாங்க. நான் கார்த்திகை கொண்டு போகிற முறை, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பெருசு. நீ சொன்ன நீ ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்றவங்களாம் கட்டடிப்பாங்க, நான் கட்டடிக்க மாட்டேன் அப்படின்னு. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எத்தனை பேர் உன்னால உடனே சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? 4 பேர் இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஊருக்கு 4 பேர் இருக்காங்க, உங்க கிளாஸுக்கு 4 பேர் இருக்காங்க. உங்க கிளாஸுக்கு 4 பேர் இருக்காங்க. அவங்க நல்லவங்களா நீ நல்லவனா? என்னோட ஒரு பையன் நல்ல பையனா இருக்கான். ஒரு பையன் உன்னோட நல்ல பையனா இருக்கான், மற்ற 2 பேர் உன்னோட கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருப்பீங்க? நீங்க சினிமா பத்தி பேசுவீங்களா, டிவி பத்தி பேசுவீங்களா, வீடு பத்தி பேசுவீங்களா, ஆசிரியர் பத்தி பேசுவீங்களா? இந்த உலகத்தை பத்தி பேசுவோம். ஏய், நீ ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறப்பா. நீ உலகத்துல நடக்கிற செய்திகள், நான் கிரிக்கெட் பாக்கனா கிரிக்கெட் காலையில வந்து பாத்துட்டு நானும் ஒரு பையனும் கிரிக்கெட்ல யார் நடிச்சதுன்னு பேசிட்டு இருப்போம். இல்லனா அன்றாட செய்திகள், பொருளாதாரத்துல யாரு அதிகமாகறா, இந்தியா கம்மியாயிருச்சா, அந்த மாதிரி கூட பேசுவோம். உலக பொதறிவு பத்தி கூட பேசுவோம். ஜென்டில்மேன், பொருளாதாரத்துல இந்தியாவோட நிலைமை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு ஜென்டில்மேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். 125 இடத்துல இருக்குது பொருளாதாரத்துல இந்தியா. 125 இடத்துல இருக்குது. ஏன் இப்படி மோசமா போயிருச்சு? நம்ம எல்லாம் சேர்ந்தா அதுக்கான இந்தியால இருக்கிறவங்க அவங்களோட கடமை தான் அது. அவங்க கடமை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யாம விட்டோம். நீ வந்து பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் பேசி உண்மையிலே ரொம்ப யூ ஆர் டச்சிங் மை ஹார்ட். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உங்களுடைய நிச்சயமா நான் வந்து உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து பேச வேண்டிய விஷயம். நான் திரு அருமைநாதன் கேட்க விரும்புறேன். முக்கியமான விஷயம் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம். நீங்க விளையாட போறீங்களோ இல்லாட்டி பேச போறீங்களோ, உட்கார்ந்து அரட்டை அடிக்க போறீங்களோ, குழந்தைகளை படிப்பு தாண்டி உறவுகள் தாண்டி ஒரு விளையாடப்போ ஃப்ரீயா இருக்கு, உனக்கான நேரம் அடிக்கிற ஒதுக்கு அப்படின்னு தம்பி சொன்னா பாருங்க. என்னென்னமோ பேசுவேன்னு சொல்லி சொல்றான். உலக பொருளாதாரத்தில் இந்தியா 125 இடத்துல பின்னங்கி இருக்கு. நான் சரியா தப்பாங்கிறத தாண்டி ஒரு எண்ணம், ஒரு பார்வை அவனுக்கு இருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை பெற்றோர்கள் குழந்தைகளை தனியா இருக்க அனுமதிச்சா தான் நமக்கு கிடைக்கும். அப்படி தனியா இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துருது இல்லையா? அவன் பாட்டு ஏதாவது பேசிட்டு இருக்க போறான், ஏதாவது செஞ்சுட்டு இருக்க போறான் அப்படின்னு. அந்த கண்காணிப்பு கூடுதலாயிருதா இல்லாட்டி கண்காணிப்பு குறைக்கணுமா? இப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த புற சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே இப்ப கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விளையாடக்கூடிய இடம் இருக்கு, போறதுக்கு இருக்கு, நண்பர்களா இருக்கிறாங்க. இப்ப சென்னை அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு அடுத்த தெருவுக்கே போக முடியாது உங்களுக்கு. அப்படி சூழல் தான் இது இருக்கு. 2வது முக்கால்வாசி ஏரியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா விளையாடுவதற்கு இடமே கிடையாது உங்களுக்கு. வீட்டுக்குள்ள விளையாண்டா அல்ல ரோட்ல விளையாண்டா. ரோட்ல விளையாண்டா டிராபிக் இருக்கு உங்களுக்கு. வீட்டுல விளையாண்டா வீடியோ கேம் விளையாடுவாங்க. அந்த புற சூழ்நிலை இதை வந்து குறைச்சிருச்சுன்னு தான் நான் சொல்றேன். அதாவது பெற்றோர்கள் வந்து உண்மையிலே விரும்பி வெளியே அனுப்புறது இல்லைங்கிறத விட அப்படி வெளியே அனுப்புறதுக்கு கூடிய சூழ்நிலை, புற சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து இல்ல. சமூக சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் தம்பிகிட்ட கேட்டு ஒரு நிகழ்ச்சி முடிக்க விரும்புறேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கனால தம்பி வந்து நிகழ்ச்சி முடிக்கிறோம்னா நான் சில கவிதைகள்லாம் சில கருத்துக்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா சரி அதை சொல்லிருந்தேன். உங்களுடைய கருத்துக்களை நீ சொல்லுவா. கல்வியை கற்பது உன் கையில், அந்த கல்வியை கற்றால் வாழ்வே உன் கையில். இது வந்து தம்பி எழுதுன ஒரு கவிதை. நான் கேட்டேன் யார்ப்பா எழுதுனா, எந்த படத்தை பார்த்தேன், இல்ல நானே எழுதுனேன் அப்படின்னு சொன்னா. இன்னொரு கவிதை நீ ஏதோ சொன்னேன். புத்தகம் என்பது ஒரு சிறகு, அதை பயன்படுத்தினால் என்றும் பறப்பாய் ஒரு பறவையாய், வாழ்வே ஒரு கொடி கட்டி. வாழ்வு கொடி கட்டி பறப்பாடு. நிறைய ஒரு கொடி கட்டி பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கவிதைகள் சொன்னா. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம மாலதி அவர்கள் சொன்னாங்க. இது வந்து அரசு பள்ளிகள்ல இது போன்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து ஒரு கவிதை எழுதுறா அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணா நம்ம வந்து அரசு பள்ளியில அவங்க கவிதை எழுதுறதே தெரியாம இருக்கும். தனியார் பள்ளியில அப்படி கவிதை எழுதுறதுக்கான ஒரு முயற்சி ஒரு மாணவன் மேற்கொண்டால் ஒழுங்கு படிக்கிறதுக்கான வழியை பாரு, மற்ற கவிதை சமாச்சாரம் அப்புறம் பார்க்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. சோ படிப்பு மதிப்பெண்களை தவிர வேறு எங்கும் வழிவிடாத ஒரு நிலைமையை நம்ம வந்து சமூக சூழல்ல பெற்றோர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் பார்க்கிறோம். அதை தாண்டி சமூகத்தில் நேரடியாக குழந்தைகள் தள்ளிவிடும் போது அவருடைய சுதந்திரமான சிந்தனை பல்வேறு முக்கியமான விஷயங்களை கொண்டு வருகிறது. குழந்தைகளை பெற்றோருடைய பார்வையில், ஆசிரியருடைய பார்வையில், சமூகத்தின் பார்வையில் பார்க்காமல் குழந்தைகளின் பார்வையில் நாம் என்று பார்க்க துவங்கிறோமோ நிச்சயமாக சுதந்திரமான கார்த்திக் போன்ற அற்புதமான குழந்தைகள் நிறைய கிடைப்பார்கள் சமூகத்திற்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு கார்த்திக் அவர்கள், மாலதி அவர்கள், அருமைநாதன் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.